எப்படியும் கெஸ் பண்ணிருப்பார். 12 மணிக்கு விஷ் பண்றோம்னா வேலை பிஸியா வீடு நம்பிச்சிரு நீ சாப்பிடுறது 2 மணி புரியுதா நாள் முழிப்புதான் நான் சொன்னா இல்ல நாங்க வந்து அந்த நேரம் ஆஸ்பத்திரியில இருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சொன்னால் எங்களோட தங்கச்சிங்க பர்த்டே. அப்போ துளசி வந்து சர்ப்ரைஸாக எங்களோட தங்கச்சிக்கு கேக் வெட்ட போகிறோன்னு சொல்லி வேலைக்கு சொன்னவா. எங்களோட தங்கச்சி வந்து என்ன சொல்கிறது, ஆளுக்கு அப்படியும் தெரிஞ்சிருக்கு கேக் வெட்டுறது நிச்சயமாக இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ நேரம் கிட்டத்தட்ட 11:40 ஆகிக்கொண்டு இருக்குது. துளசி வந்து ரோட்டில் அவடுத்த அந்த ஒழுங்கையடியில் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவா. இப்போ நாங்கள் துளசியை கூப்பிட போவோம். இங்கே பக்கம் அம்மா வலிக்கிட்டு நிற்கிறா. இங்கே எங்களை பந்தல்கள் எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு துளசி ஒழுங்கையடிக்கு வாரண்டவன். அந்த ஆள் வந்துட்டு ரைட். ஆள் நித்திரியோ தெரியாது பார்ப்போம். நான் எதுக்கு எப்படின்னு தெரியுதான் நான் கேக் வெட்டுவேன். ஆக்கள் மட்டும் விஷ் பண்ணியிருந்தாலே முழிப்பா இருப்பாள். போய் சொல்லலாம் இல்லையாண்டு எப்படியும் கெஸ் பண்ணியிருப்பாள். கேக் வெட்டி தெரியும் தானே. யாரோட நீங்களோ வெட்டி யோசிப்பா. எப்படி செட் எல்லாம் பிடிச்சிருக்கு, செட் எல்லாம் போட்டிருக்கு. நாளைக்கு தான் டெக்கரேஷன் போயிடலாம். எதில் வச்சு விட்ட போகிறேன் நாங்கள் செட் பண்ணி போடால கூப்பிடுறோம். ரூமுக்கு இருக்குன்னு கேட்காது கூப்பிடுறது. வெளியே வச்சுட்டு எதில் வச்சு விட போகிறேன். வச்சு வெட்டுறது ஒன்றும் இல்லை. அந்த இதில் நாங்கள் கேக் வெட்டுற மணி திருவிழா வந்தேன். இந்த இதில் வச்சு வெட்டுவோம். நாளைக்கு தான் டெக்கரேஷன்ல வச்சு விட்டுறது. முதல் முறையா ரம்முக்கு மேல வச்சு கொண்டாந்து நாக்கடா இருக்கு. சரி அங்கே போய் பாப்போம். வச்சு போட்டு அடிக்கி போட்டு கட்டு 60,000 செலவழிச்சு எல்லாரும் நக்கல் அடிக்கிறீங்க. அவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் நாங்க வெட்டுவோம். ரொம்ப தெரியும் தானே வெட்டுவோம். பாத்தீங்களா வேற லெவல் கேட்க சொக்கடையில அம்பச்சிருக்கு. நீ சாப்பிடுறது நல்லா இருக்கு. வா பேருந்து என்ன பேர் அடிக்க கிடையாது. பேர் அடிக்கலாம் பேர் அடிக்கலாம். வடிவா இருக்கு. நல்ல நீட்டான கேக்கா இருக்கு. திடீரென வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த துளசி. கம்பெனி பனரோஸ் ஆகும். வாசனா பேக்கர் நல்லது. உண்மையிலே கேக் நல்ல ஆடம்பரமா தான் இருக்கேன். என்ன சொல்றது நல்லா இருக்கு. டிசைனும் நேர்த்தியா இருக்கு. சரி ஆள்கிட்ட போய் ஆளை போட்டு போவோம். நாங்க ஆள் முழிப்புதான் நான் சொன்னா இல்ல முழிப்பாதான் இருக்கு. விஷ் பண்ணிருப்போம். இப்படி அனிசியாக்கா விஷ் பண்ணிருப்பா, லதாக்கா இருக்கிறா. தங்கச்சி வாழ்த்துக்கள். கையை கடுப்போம். மெஹந்தி போட்டிருக்கு நாளைக்கு போட்டோ ஷூட்டுக்காண்டி. ஹாப்பி பர்த்டே. அம்மா விஷ் பண்ணிடு. கீரியும் பாம்பும் கட்டி பிடிச்சு சண்டை பிடிப்பதான் கட்டி பிடிக்கிறேன். கட்டி பிடிச்சு கொஞ்சம் கூட கீரியும் என்ன அம்மா சொல்ல வர எல்லாருக்கும் நித்திர எனக்கே காஞ்சி வந்து போயிருக்கு. துளசி சர்ப்ரைஸ் வந்தவன் நான் சொன்னான். நீ எப்படி முடிச்சுதான் இருப்பேன். முடிச்சு போன இருக்கிறேன். சரி அடுத்தது தீப்பெட்டி எங்க எடுத்து வெட்டி அந்த டேஸ்டான கேக்க சாப்பிடுவோம். எடுங்க தீப்பெட்டியில நெருப்படி இருக்கு. பூரிஸ் கொன்றையில விழுத்தி போடும் போல கொண்டேன். பாசல்ல பாருங்க வச்சிருப்பேன். பாரம் போய் பார்த்து விழுத்தி போட இயல. பூரிஸ் பூரிஸ்
கிடக்கு விழுத்தி போட்டேன். வெட்டிக்கலை விழுந்து போச்சு போல. பேக்கை வச்சு தூக்கி கொண்டு வந்தேன், விழுந்து போச்சு. ஸ்ப்ரே தான் வாங்கல. ஸ்ப்ரே நாளைக்கு தான் அடிக்கிறது. சரி, எந்த பக்கம் உப்படி. ரைட். நங்கி கத்தி தெரியல. கத்தி வந்தது. 21வது பிறந்தநாள எங்களை தங்கச்சி கொண்டாடுறா. கத்தி ஒவ்வொன்றா போறோம். மாமாண்ட மகள் பிடிச்சிருக்கு போடுறது. இதுல மஞ்சள் கலர் நல்லா இருக்கு. என்ன இது? சாக்லேட் உடைச்சி வச்சிருக்கேன். சாக்லேட் உடைச்சி ஊற்றி அடிச்சு வச்சிருக்கேன். நல்ல டிசைனா இருக்கு பாக்க. கேக்கும் டேஸ்ட் பெரிய விலகுன கேக்குகள் மாதிரி இருக்கு பாக்க. இந்த கேக்கும் டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கணும். தனி கேக் டேஸ்ட். ஆனா முகம் கழுவாடியும் இதா இருக்கிறீங்களா? நாங்க படிவு தானே. இது துளசியா சர்ப்ரைஸ் சாப்பிடுவோம். கொளுத்துங்க. அம்மாவும் சரி போடுங்க. நாங்க வட்டுங்க. ஓ கொளுத்து. ஹேப்பி பர்த்டே டு யூ. இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் மருந்து வர. உனக்கு அடுத்த இன்னும் ஒரு ஆள் வந்து விஷ் பண்ணி போட்டுருக்கு. சொன்னா ஹேப்பி பர்த்டே டு யூ. கனிஷ்னா ஏதோ வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்காள் பாப்போம். நான் கிருஷ்ணா ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொல்லி விடுங்க. 12 மணிக்கு விஷ் பண்ண வேலை பிஸியா போயிட்டு இப்பதான் நேரம் கிடைச்சது. இப்ப நான் வேலையில தான் நிக்கிறேன்னு அதனால போன் பண்ணல. அது மெசேஜ் பண்ணி விட்டுறது விஷ் பண்ணாமன்னு சொல்லி விடுங்க. நான் வேலை முடிய போன் பண்றேனே. வேலையில போன் யூஸ் பண்ணலாது. இப்போ வந்து டவக்கன் வந்து மெசேஜ் போட்டு போறேன்னு சொல்லி வைங்க. என்ன அவள் நினைப்பாள் வந்து நான் விஷ் பண்ணல. ஓகே கனிஷ்னா தேங்க்யூ. ஏஞ்சல் அடுத்தது ஏஞ்சல் ஒரு மெசேஜ் போட்டுருக்கு. ஏஞ்சல் எங்க நாங்கிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கோல் எடுத்து நீங்க அது பண்ணல. அதனால நாங்கிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கோல் எடுத்து நீங்க அது பண்ணல. அதனால ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுக்குள்ள புள்ள ஏதோ கட் பண்ணப்பட்டு போச்சு. ஆன்சர் பண்ணிடுறாங்க. அங்கே லதாக்காவும் நவக்கிரி லதாக்கா சுவிஸ்ல இருந்து அவளும் ஹாப்பி பர்த்டேயாம். ஹாப்பி பர்த்டேன்னு 12 மணிக்கே போட்டுருக்கா. உனக்கும் கால் பண்ணா. அவவும் ஒரு வித்தியாசமாக எடிட் பண்ணி போட்டுருக்கா உன் பர்த்டேக்கு. ஓ மினக்கோட கேப்கட் எடிட் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் சரிங்க சவுண்டு. சரி அப்போ ஓகே. நங்கிய நடிச்சு விட்டுருக்கு. சரி ஓகே விட்டு. ஹேப்பி பர்த்டே. அம்மா அப்பா போங்க. அப்பா போங்க போங்க. நித்திர தூக்கம் அம்மாவுக்கு இப்படியில இருந்து கொஞ்சம் வேலையை கூட தானே. அம்மாண்ட கிஃப்ட் சொன்னாங்க சரிதான். ரைட். என்ன தேவி அவளும் மேல வர. அடுத்த துளசி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது போல என்றும் வாழ்க. அடுத்த நங்கி யாரு துளசி? துளசி மினக்கட்டும் இந்த நாயலுக்கால நாயல் கடிக்கும். அதுக்கால மினக்கட்டு வந்திருக்காள். ஏன் போன் பண்ணினேன்.
அதுதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜான்சன் அவங்க நங்கி வடிவத்தான் இருக்கிறாங்க. சட்டை எப்படி அப்பா வாங்கி தந்தது? வடிவே ஹாப்பி பர்த்டே. ஐசிங் எடுத்துக்கிட்டா நங்கி வைத்தப்படுது. ஐசிங் அடுத்து அம்மா ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறான். அம்மா கொடுக்குற கிஃப்டை துளசி தான் ஓப்பன் பண்ணி காட்ட போறாள். போ ஓபன் பண்ணி பாப்பேன். நங்கி வாங்கிட்டு நங்கி வாங்குவோம். பாப்போம். பிரேமா தான் இருக்கு. பிரேம் தான், வேற என்ன. நங்கி இப்ப ஷூட் செய்தது. ஹாப்பி பர்த்டே சும்மா எடுத்த 2026 கிறிஸ்டி. வாங்கி தந்த ஃப்ராக் இது போட்டோகிராஃப் தேவியத்தை வாங்கி கொடுத்த ஃப்ராக். அம்மா வாங்கியது ஃப்ராக். அது எமோஷனலா தான் அடிச்சு வந்தா. விஷ் பை அம்மா. இது கஷ்டப்பட்டு வாங்கினது. அதால ஞாபகம். 19வது பிறந்த நாள் வாங்கி அந்த இதோ இந்த உடுப்பு அதே இப்ப போடுறீங்க. அது இப்ப போட்டு ஷூட் செய்தது. அவன் ஞாபகம் அடுக்கு நங்கி வந்து அந்த நேரம் ஆஸ்பத்திரியில இருந்தது. அதாவது இந்த இது ஒண்ணுண்டா ஆஸ்பத்திரியா நீ? இந்த பிறந்த நாள் அப்ப ஆஸ்பத்திரியில இருந்து தான் வந்தது. ரைட். அப்ப கொண்டாடியது. அத இப்ப போட்டு ஷூட் செய்ய அந்த கவலையில அம்மா அத இன்னும் முறை போட்டு அது கஷ்டப்பட்டு வாங்கி உடுப்பு. அதாவது ஞாபகத்துக்கு அதோ எந்த வேலை தோட்ட வேலை சும்மா அவளா கஷ்டப்பட்டு வாங்கி உடுப்பு தான் இது. அது இங்கே சும்மா விளையலும் உடுப்பு விளையல். அதுவும் அப்ப எப்படி இருந்திருக்கு. சாக்லேட் நல்லா இருக்கு. அதுக்குள்ள சாக்லேட்ல வாங்கி வச்சுட்டா. வெட்டுங்க வெட்டுங்க எல்லாத்தையும். வெயிட் தாங்க வீடியோ எடுக்கணும். கட் பண்ணுங்க. சொல்லுங்க உங்களுக்கு யார் விஷ் பண்ணது? சரியா நான் தான் 12 மணிக்கு விஷ் பண்ணினேன். அனிஷியாக்கா துளசி அதுக்கப்புறம் ஓடி வந்து சரியா 12 மணிக்கு போய் நின்று அதுக்கப்புறம் லதாக்கா அவங்க எல்லாம் 12 மணிக்கு போட்டிருக்கோம். அவையும் டைமுக்கு 12 மணிக்கு. அப்ப நின்று இருந்தா வந்திருப்பா லதாக்கா. ஓடி வந்திருக்கு. அதுதான் அங்க இருக்க ஓடி வரையில. லதாக்காவுக்கு இந்த முறை பிளைட் வந்து டெர்மினல் பிரச்சனையா, அதால வரையில 6ஆம் மாசம் திரும்ப சண்டை போகுது இல்ல, அதால வந்தால் ஒரு சிக்கல் நிக்கிறா. ஆனா 6ஆம் மாதம் பெறுவான்னு சொல்றா. கட்டேன் பாப்போம். அநேகமா எந்த பர்த்டேக்கு தான் நிப்பா இங்க. 7ஆம் மாசம். 7ஆம் மாசம் எந்த பர்த்டேக்கு நிப்பா. ஜான்சன் கிஃப்ட் மேரின் சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ் எல்லாம் தேவையில்லை, வந்தாலே காணும். பேருந்தேன் சுவிஸ்ல இருந்து இந்த பர்த்டே வந்தாலே பேருந்தேன் காணும். அன்பா நாட்கள் இருந்தாலே காணும். இவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி வந்தனால பிரியோசனம் தானே. அது வேற பெரிய கிஃப்ட் தான். சரியா இப்ப அவங்க நினைக்கிறதே பெரிய கிஃப்ட் தான். அவ போய் அம்மா எத்தனையோட போடுவோம். பிளேனியோட போடுவோம். அம்மா நகன் கொரில்லா மாதிரி வந்துட்டு அப்ப நாளைக்குதான் நங்கிக்கு பிரேமல் வரும். என்ன சர்ப்ரைஸ் வச்சுக்கிறோம். என்னட்டு ஒரு சர்ப்ரைஸ் பந்தல் செட்டிகள் தான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் செய்யும் நீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கு சர்ப்ரைஸ். டெக்கரேஷன் சர்ப்ரைஸ். இது நார்மலா வாராக்கள் இருந்து சாப்பிடுறதுக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்க, தனியா பந்தலா போடக்கூடாது. செத்த வீடு தனி பந்தலா போட கொண்டாட காட்டுறதுதான் இந்த மாலை போடுறது. அப்ப உள்ளுக்குள்ளதான் டெக்கரேஷன் தான் பெறுவாங்களா. அப்ப இடம் பார்த்து செட் பண்ணி பாட்டு போடுற தம்பி இப்படியே பாட்டை கொண்டு போட்டுது. ஆனா என்ன நாளைக்கு பகல் மட்டும் தான் பாட்டு போடலாம். பின்னேறவும் போடலாம், அப்படியே போடலாம். வீடியோ கோஆபரேட் சேரும் போங்கம்மா. சில பேர் போய் கொண்டாட்டத்துல எடுக்கினா வீடியோ எடுக்கினா கட் பண்ணி தான் போடுறோம். கஷ்டம் கட் பண்ணி பண்ணிக்க கஷ்டம். அப்ப கேக்க வெட்டுமா பாப்போம். சாக்லேட் சாப்பிட நல்லா இருக்கும். ஐசிங் இது ஐசிங் தான் சாப்பிடுறேன். உடைச்சு வச்சிருக்கிறது மாமா அஞ்சு ஹண்டஸ் எல்லாம் புரி சாப்பிடுறேன். மாமா அஞ்சு 3 சாக்லேட் சாப்பிட்டேன். ஓ ரிச் வே சாக்லேட் நல்லா இருக்கு. நல்லா சாக்லேட் உண்ட அம்மா நல்லா காஞ்சி போயிருக்கு.
சத்தம் கேட்குது கொண்டாங்க கத்தியே காம தங்கம் தங்கத்துல வைர நங்கி கேட்க கார்போர்ட் பெட்டி தான் பிடிச்சிருக்கு நல்ல வைரமாகல ஓ நல்ல இதா மொத்தம் சில பேர் அப்படி அமர்த்தி நாங்க இதுக்கு மேல நிறைய எதுக்கு மேல வாழைப்பழம் வச்சுட்டு வந்தேன் அப்ப தீவிரம் நித்திரி நித்திரேன்னு இல்ல முழிப்பு தான் 3 வேலையை போகணும்னு படுத்துட்டாள் கஷ்டம் தானே புள்ளைய தூக்கின்னு வந்து நித்திரையாயிட்ட உள்ள நித்திரையாக நான் எல்லாம் இனி விடிய ஒரு வேலை இருக்கல இதை நான் கொண்டு போய் சர்ப்ரைஸ் செய்ய போறேன் இதுக்கு கேக்குற கொண்டு போட்டு லங்கிக்கு நானே பருப்பட்டி பேப்பர்ல வித்தியாசமா டிசைன்லாம் பட்டிக்கு டிசைன் செஞ்சால் கேட்கல இது நார்மலா உங்களை மாதிரி தான் செய்யறது கேக் ஐசிங் படிச்சு போட்டு இது இலங்கை கம்பெனி தான் இது பாக்ஸ் நாங்க எடுக்கலாம் கேக் ஐசிங் படிச்சு போட்டு அதை எப்படி செஞ்சு விற்கிறது டிசைன் என்ன அது மட்டுமே இது நானே சிங்கிள் ஏரியா கம்பெனி போல வாசனா பேக்கர்ஸ் கொரோனால இருந்து வருது கொரோனா பக்கம் நாங்கள் தான் உணர்வு போல புள்ளையா இருக்கும் புள்ள இது வைஃபா இருக்கும் கம்பெனிட்ட வெட்டு இந்த இதுல நாங்க அந்த போத்துல என்ன படியாவும் நான் பண்ணுவோம் டேஸ்ட் அவங்கள கேக் போத்துல அவங்களுக்கு பெருசா அங்க வைக்கிறது தானே அந்த டிசைன் இங்க தானே போத்தல் டிசைன் வைக்கிறது போத்துல வந்து இந்த பிரிண்டர் தான் வைப்பிடும் அது வந்து மொட்டையா இருக்கும் நாங்க நாளைக்கு என்ன சொல்லுவோம் பேப்பரை சுத்தி பண்ண படி ஓ பெரிய அப்ப வச்சு பார்க்க மாட்டேன் மினுங்கள் துணியை சுத்தி போட்டு அப்படிதான் செய்யப்படும் நாங்க நாளை இல்ல என்ன செய்வோம் நாங்க இரவு சாப்பாடு ஒரு சாப்பாடை வாங்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு இருந்தா நாங்க ஏன் சொல்லி அப்படி செய்யணும் மினுங்கள் பேப்பர் வச்சு சுத்திக்கிட்டு வா குடுக்கவும் கிராண்டா இருக்கு மக்கள் வந்து கேட்க வீடியோ சொல்லி படுப்பேன் அது இப்ப நாளைக்கு அது நாங்க இதுக்கு நாளைக்கு கொஞ்சம் சாமான் வச்சுட்டு கொண்டு கொடுக்கப்போம் கொஞ்சம் சாமான் வச்சுட்டு நாங்க சாப்பிடுற சாமான கொண்டு வைக்கப்படுறேன் துளசி இன்றைக்குதான் இந்த என்ன சொல்றது கலகலப்பா காய்ச்சி கிடக்குங்க யூடியூப்ல சந்தோஷமா ஹாப்பியா ஏதோ ஒரு சந்தோஷம் துளசி மனசுல இன்றைக்கு இருக்கு சந்தோஷம் அவளை எனக்கு தான் தெரியும் சிரிச்சு கொண்டு தெரியுது சிரிப்பு வழியில உள்ளுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு எல்லாம் கஷ்டம் தான் எல்லாம் மாறும் யோசிக்கிறாங்க பீப்படுறது போல என்ன செய்யறோம் ஐங்கத்தை கேட்டேன் கேக் வந்து சாப்பிட போறோம் டீ வந்து 1 மணிக்கு டீ குடிக்க போறோம் கேக் எடுத்துன்னு வாங்க பிறந்தாள் காரி நான் போய் டிவில போன் கொஞ்சம் சார்ஜ் போடணும் முடிய வேலைக்கு போறதுக்கு அது ஒரு வேலை அந்த மைக்கு அவனுக்கு பக்கத்தான் கிடக்கு பாத்தியா ஆஃப்ல இருக்கு ஆஃப்ல இருக்கும் சார்ஜ் நாங்க ஃபோன் கலருக்கு தான் காது கேக்குண்ட ஐசிங் ஆக்கலங்க ஐசிங் எடுத்து பார்த்தா மாட்டா ஐசிங் ஐசிங் இது ஆள மினிக்குது என்ன ஐசிங் சாப்பிடல அச்சனும் வந்துட்டு கேட்கல வாசனை அச்சனுக்கு ஐசிங்க கூட இன்னும் பெருசா வருது அம்மான சட்டைக்கு என்ன கேக்கு நல்லா இருக்கும் ஜெயித்தே பேசாம ஸ்பெஷல் கேக் வைங்க நல்லா இருக்கு பிடிக்கல ஊரே அமைதியாக கிடக்கு இந்த மொழிப்பேன் நாயில் மட்டும்தான் முழிப்பா இருக்கு மிரவுல சித்து குட்டி நாய் எங்கட நாய் குட்டி சரி அப்ப துளசி வீடியோ முடிச்சு சாப்பிட்டியோ வீடியோ முடிச்சிடுங்க
நாளைய தினம் நங்கிண்ட நாளைக்கு நங்கின பிறந்த நாள்ல மீண்டும் சந்திப்போம். ஃபன் பண்ணுவோம். நாளைக்கு சாமத்திய விடுவர நங்கிக்கு விடிய கட்டி கழிக்கிறது என்ன விடிய கட்டி கழிச்சு பின்னிடம் கேக் வெட்டு. பின்னிடம் கேக் வெட்டும். அப்ப அதுல நீங்க பாப்பீங்களா என்ன? அப்ப நாளைய வீடியோ சந்திப்போம். பாய். வித்தியாசமா பாய். நங்கி பாய். விஷ் பண்ண போற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அம்மா கஞ்சி வந்து போச்சு. அதுலயே அந்த கேக்க போடுறா இல்ல தட்டு. எனக்கு கஞ்சி வந்திருக்கா ஆகுலது லைட்டா நித்திர தூக்கம் முழிப்புதான். எனக்கே நித்திர தூங்கினது. பாய் நான் சரி என்ன கொஞ்சம் நித்திரோலாம் பார்த்தா நித்திரோலாம் முழிப்பு இருந்தா வந்து 10 மணிக்கு முன்னே நித்திர வந்து